இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தொடர் சிக்கலில் ஜனநாயகன் மீண்டும் தனி நீதிபதியிடமே செல்கிறது. தனி நீதிபதி ஆஷாவிடமே மீண்டும் செல்லும் ஜனநாயகன் வழக்கு. இம்முறை தணிக்கை வாரியத்திற்கு உரிய அவகாசம் வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் பட விவகாரத்தில் தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்துள்ளது உயர்நீதிமன்றம். சர்ச்சை காட்சிகள் தணிக்கை வாரியத்தின் குற்றச்சாட்டு. தணிக்கைக்கு அவகாசம் கொடுக்கவில்லை என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஜனநாயகன் பட விவகாரத்தில் நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்து முடித்திருக்கிறார்கள். ஜனநாயகன் படம் வெளியாவதில் தொடர்ச்சியாக சிக்கல் நீடிக்கிறது. தணிக்கை அவகாசம் கொடுக்கவில்லை என்று நீதிமன்றம் அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. தணிக்கைக்கு அவகாசம் கொடுக்கவில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சர்ச்சை காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தணிக்கை வாரியம் கூறியிருந்த நிலையில் அது தொடர்பாக நீக்க வேண்டும் என்று அவகாசம் கொடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தணிக்கை வாரியத்திற்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தனது அறிக்கை தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். சுப்பையா, நீங்க ஏற்கனவே பல விஷயங்களை இதுல குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ தணிக்கை வாரியத்தினுடைய அந்த கோரிக்கை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அவகாசம் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப தணிக்கை வாரியம் சார்பாக என்னென்ன வாதங்கள் முன்பாக ஸ்ட்ராங்காக வைக்கப்பட்டிருந்தா அதெல்லாம் இப்போ டீகோட் பண்ணியிருக்கிறாங்களா நீதிமன்றத்தில் நீதிபதிகள்? ஆமாம், நீதிபதி கடந்த 22ஆம் தேதி அந்த ஜனநாயகம் படம் தொடர்பாக தணிக்கை வாரியத்தை ஜனநாயகம் பட நிறுவனம் அணுகியதில் ஆரம்பத்திலிருந்து தற்போது கடந்த 20ஆம் தேதி தீர்ப்பு ஒத்திவைக்க வரைக்கும் குறிப்பிட்ட அனைத்து அம்சங்களையும் தலைமை தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அந்த 22ஆம் தேதி அவர்களுக்கு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்தது, அதேபோன்று 14 காட்சிகளை அந்த படத்தில் உள்ள ஜனநாயகம் படத்தில் உள்ள 14 காட்சிகள் நீக்குமாறு தணிக்கை வாரியம் உத்தரவிட்டது. அது தொடர்பாக இவர்களுக்கு கடிதம் அனுப்பியது தணிக்கை வாரியத்தின் சார்பில் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அது தொடர்பாகவும் நீதிபதி தனது தீர்ப்பு குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் தனி நீதிபதி முன்பு இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற பொழுது தணிக்கை வாரியத்திற்கு போதுமான அவகாசம் வழங்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் இந்த ஜனநாயக படத்தில் மத ரீதியான சில காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமில்லாமல் ராணுவ ரீதியான காட்சிகளும் அதன் அலுவலகங்கள் உள்ளிட்ட சின்னங்களும் இடம்பெற்றுள்ளன என்பதையும் தணிக்கை வாரியத்தின் சார்பில் வாதிட்டதையும் கோடிட்டு காட்டியுள்ளார். எனவே தனிநீதிபதி போதிய அவகாசம் வழங்க வேண்டும் என்பதையும் தீர்ப்பில் குறிப்பிட்டு அதேபோன்ற மத சின்னங்கள் அடையாளம் இருப்பதால் அது தொடர்பாக மீண்டும் இந்த வழக்கை தனிநீதிக்கு அனுப்புவதாகவும், எனவே தனிநீதி முன்பு வாதிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அந்த வழக்கை பொறுத்தவரை தனிநீதி முன்பு தொடரப்பட்ட வழக்கானது மறு ஆய்வு எதிர்த்து தொடரப்படவில்லை. இவர்கள் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் 5ஆம் தேதி அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். இவர் 6ஆம் தேதி காலை அந்த கடிதம் வந்த தகவல் தெரியாமல் ஜனநாயகம் படத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் எங்களுக்கு சான்றிதழ் வழங்கவில்லை என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வழங்க வேண்டும் என்றுதான் கேட்டு வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்து விட்டது. எனவே இவர்கள் மறு ஆய்வுக்கு சென்ற விவகாரம் வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் மறு ஆய்வுக்கு சென்ற விவகாரமே நீதிமன்றத்தில் 9ஆம் தேதி தெரிவிக்கப்படுகிறது. ஏனால் இந்த வழக்கு விசாரணை நடந்த பொழுது 9ஆம் தேதி தனிநீதிபதி ஆஷா தீர்ப்பு வழங்கினார். அப்போதுதான் இந்த வழக்கு அந்த தணிக்கை வாரியத்தில் உள்ள 5 உறுப்பினர் ஒரு உறுப்பினர் புகார் அளித்ததாகவும் அவருடைய அந்த படம் தொடர்பான அவருடைய கருத்தை ஏற்றுதான் சான்றிதழ் வழங்கவில்லை, நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவலே நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையும் நீதிபதி தலைமை நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். எனவே மறு ஆய்வு தொடர்பாக மீண்டும் வழக்கு தொடர்வதற்கு கோரிக்கை மனுவை மாற்றி வழக்கு தொடர்வதற்கு தலைமை நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். தற்போதைய பொறுத்தவரை சான்றிதழ் வழங்கவில்லை, இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. தனிநீதிபதி உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் ஜனநாயகம் படத்தை பொறுத்தவரை அந்த நிறுவனம் நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தை நாட வேண்டும். இல்லை என்றால் தனிநீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனை தலைமை நீதிபதி உத்தரவை எதிர்த்து அவர்கள் மேல்முறை செய்வதாக உச்சநீதிமன்றத்தை நாடலாம். இவர் உச்சநீதிமன்றத்தை நாடுவது இல்லை என்றால் அந்த மீண்டும் தலைநீதி அறிவுறுத்தியபடி தனிநீதிபதிக்கு சென்று
அங்கு முறையிடலாம். 2 வாய்ப்புகள் தான் உள்ளன. இது 2 ஏதாவது ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக ஜனநாயக படம் செய்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இல்லை என்றால் சான்றிதழ் இந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. நீதிமன்றத்தை நாடி அதன் பிறகுதான் பெற்றாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த 14 காட்சிகளையும் தணிக்கை வாரியம், மத்திய தணிக்கை வாரியம் எவ்வாறு சொல்கிறதோ அதை போல நீக்கிவிட்டு தான் அந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டிய ஒரு நிலையும் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. விக்னேஷ், சர்ச்சை காட்சிகளை நீக்குவதற்கு அதை மறு ஆய்வு செய்வதற்கும் அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தணிக்கை வாரிய தரப்பிலிருந்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றம் அதனை ஏற்றிருக்கிறது. சுபையா, நீங்க இப்போ பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. இதுல மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான பிரதான கோரிக்கையா இருக்கு. அதுக்கும் இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ இது ஏற்கனவே வாதங்களை முன்வைக்கும் போது ஜனநாயக தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓடிடி பிரச்சனை வரும், அவங்க தரப்புல இருந்து அது வழக்கப்படலாம், ஏற்கனவே இதுல நிதி சிக்கலும் ஏற்படும் தள்ளி போகும்போது அப்படின்ற வார்த்தைலாமும் முன் வச்சிருந்தாங்க. அது தொடர்பா இப்போ இந்த உத்தரவுல எதுவும் சொல்லியிருக்காங்களா? அது உத்தரவு எதுவும் சொல்லப்படவில்லை. அந்த வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுதே நீதிபதி தலைவர் மீது கொஞ்சம் ஒரு முறை இந்த வழக்கு விசாரணை கோபமாக கேட்டார். நீங்களே ஒரு தேதியை முடிவு செய்துவிட்டு நீதிமன்றத்துக்கு நெருக்கடி கொடுக்காதீர்கள். அதாவது இந்த படத்தை எத்தனாம் தேதி ரிலீஸ் செய்தாக வேண்டும், அதே போன்று இந்த படத்துக்கு இவ்வளவு கோடி ரூபாய் செலவிட்டுள்ளோம், எனவே குறிப்பிட்ட நேரத்துக்குள் எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று அந்த நெருக்கடியை கொடுக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்தார். இந்த ஓடிடி பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போதே நீதிபதி தனது விசாரணையின் போது இவருடைய வாதத்தின் போது தெரிவித்திருந்தார். ஏன்னா அது தொடர்பாக எந்த உத்தரவும் இதில் பிறப்பிக்கப்படவில்லை. இவர்களுடைய மீண்டும் தனிநீதியை அணுகலாம் என்று உத்தரவிட்டுள்ளார். தனிநீதியை அணுகிக் கொள்ளுங்கள் என்று அதேபோல கோரிக்கை மாற்ற சொல்லியுள்ளார். இவர்களுக்கு ஒரே வாய்ப்பு, ஒன்று தனிநீதியை அணுகுவது, இல்லை என்றால் தலைநீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறை செய்ய வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் 2 நீதிபதி அடங்கிய தலைநீதி உத்தரவை எதிர்த்து மேல்முறை செய்வதற்கு வேறு வாய்ப்பு உச்சநீதிமன்றம் தான். ஒருவேளை ஒரு உச்சநீதிமன்றத்தை நாடுவது தவிர வழி இல்லை. ஆனால் இது தொடர்பாக நீதிபதி தலைவர் விவாதத்தின் விசாரணையின் போதே தனது கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார். விக்னேஷ், சுபையா, இந்த வழக்கு உத்தரவுல 2 விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. ஜனநாயகன் படத்திற்கு 2 வாய்ப்புகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. ஒன்று, தனி நீதிபதியிடம் மீண்டும் செல்வது, அல்லது இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடுவது அப்படின்ட்டு. இப்போ ஜனநாயகன் பட தரப்புல இருந்து அந்த வழக்கறிஞர் தரப்புல இருந்து இது தொடர்பா எதுவும் சொல்லியிருக்காங்களா? வழக்கறிஞரை பொறுத்தவரை அதிகாரம் அறிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்வதாக ஒரு தகவல் இருக்கிறது. என்றால் தலைமை உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் செல்வதில் எங்களுக்கு ஒரு வழி இல்லை என்று குறிப்பிட்டுள்ளனர். என்றால் இது தற்போது படம் மறு ஆய்வுக்கு சென்றிருக்கிறது. இன்றும் உயர்நீதிமன்றத்தில் தனிநீதிபதியிடம் சென்றால் அங்கு தனியாக இந்த கோரிக்கை முடிவை மாற்றி ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு போதிய அவகாசம் வழங்க வேண்டும். குறிப்பாக 4 வார காலம் அவகாசம் 13 தாக்கல் செய்ய வழங்கினால் இந்த வழக்கு விசாரணை 2 வாரத்துக்கு மேல் சென்றுவிடும். அந்த தீர்ப்பை எதிர்த்து மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு 2 நீதிபதி அடங்கிய டிவிஷன் பெஞ்சுக்கு தான் வருவார்கள். ஆகவே இது காலதாமதம் நீண்ட காலதாமதம் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவதுதான் சரியாக இருக்கும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர் உச்சநீதிமன்றத்தை நாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், தணிக்கை வாரியத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்கக்கூடிய எஸ்.வி. சேகர் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். வணக்கம் சார். இந்த ஜனநாயகன் படம் தொடர்பான தீர்ப்பு வந்திருக்கிறது, தீர்ப்பும் வாசிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தணிக்கை வாரியத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடா வந்திருக்கு. நீங்க தணிக்கை வாரியத்திலையும் இருந்திருக்கீங்க. இப்போ இந்த உத்தரவுல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன சார் நீங்க சொல்லுவீங்க? அதாவது ஒரு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலே அது யாருக்கு ஆதரவா இருக்கு அப்படிங்கிறது இல்லை, எது நியாயமா இருக்குங்கிறது தான் நம்ம பேசணும். இது தணிக்கை வாரியத்துக்கு ஆதரவா கொடுத்து என்ன போகுது கோர்ட்ல? தணிக்கை வாரிய இந்த மொத்த பிரச்சனைக்குமே காரணம் தயாரிப்பாளர் இந்த
சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷனை ஏதோ லாஸ்ட் மினிட்ல லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணலாம்னு நினைச்சதோடைய பிரச்சனைகள் தான் இவ்வளவு பெருசா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க, அவங்க வந்து நம்ம ஹோம் மினிஸ்ட்ரியில அவங்க என்ஓசி வாங்கல அப்படிங்கிறாங்க. அதை விட்டுட்டு இப்ப மறுபடியும் ரீசென்சார் பண்ணு அப்படின்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்காம ரீசென்சார் எப்படி பண்ண முடியும்? கோர்ட்லயே சொன்னா கூட அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. தவிர ரீசென்சார்னா கூட இப்போ ரீசென்சாருக்கு ஆர்சிக்கு போறதுக்கு ஒரு 15 படம் கியூல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது 16வது படமா தானே வரும். எல்லாரையும் நகைச்சிட்டு இதை முதல்ல உள்ள விடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. குற்றப்பத்திரிகை 12 வருஷம் கழிச்சு வெளில வந்தது. என்ன பண்ண முடிஞ்சது? ஜனங்க சாப்பிடாத போயிட்டாங்களா, தூங்காத போயிட்டாங்களா, இல்ல வேலையெல்லாம் செய்யாத இருந்தாங்களா? நம்ம அதை யோசிக்கணும். இது எந்த இடத்துல தவறு? சென்சார் போர்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வந்து உங்களால சில விஷயங்களுக்காக காத்திருக்கீங்கன்னு வச்சுட்டு போங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது காத்திருக்கீங்கும் பொழுது அந்த ஷூட்டிங் ஆகும்போது சென்சாருக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தா இவ்வளவு குழப்பமே கிடையாது. ரிலீஸ் டேட்டை சென்சார் ஒரு படத்தை சென்சார் போட்டு சென்சார் சர்டிபிகேட் வாங்காம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றது ஒரு குற்றம். அந்த குற்றத்தை தானே இந்த தயாரிப்பாளர் செஞ்சிருக்காரு. தவிர வந்து இதை அரசியல் ரீதியாக ஒரு நம்ம மேல ஒரு அனுதாபம் தேடக்கூடிய முயற்சியாக மாற்றினால் அது ஒரு தோல்வியை தான் தழுவும். இதுல ஜனங்களுக்கு என்ன ரேஷனை நிறுத்திட்டாங்க அப்படியே வருத்தப்படுத்துங்க. ஜனநாயகம் தானே. இப்ப இல்லைன்னா அடுத்த மாசம் பார்க்க போறாங்க. அவ்வளவுதான். தணிக்கை வாரியம் நடைமுறையை பின்பற்றுகிறது அப்படின்ற விஷயத்தை நீங்க ஏற்கனவே வந்து குறிப்பிட்டீங்க சார். இப்ப போதிய அளவு அவகாசம் கொடுக்கல அப்படின்றதுல நீதிமன்றத்திலையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப அவகாசம்னா எவ்வளவு நாள் சார்? இப்போ ஒரு அதெல்லாம் கேட்க முடியாது சார். அவகாசம்ங்கிறது அவங்களுடைய நடைமுறை ஃபார்மாலிட்டிஸை பொறுத்து இருக்கிறது அவகாசம். நீங்க இருந்த காலகட்டத்துல எவ்வளவு நாள் சார் ஒரு படத்துக்கு அவகாசம்னா எவ்வளவு நாள் சார் பாத்துக்கீங்க? ஜெனரலா வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படத்துக்கு ரீசென்சார் போறாங்கன்னு சொன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து ரீசென்சாருக்கு அப்ளை பண்ணணும். ஆனா ரீசென்சாருக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை நாங்க யூ சர்டிபிகேட்டுக்கு நிராகரிக்கிறோம், நாங்க இதை ஆர்சிக்கு நீங்க போகலாம், நீங்க விருப்பப்பட்ட ஆர்சிக்கு போகலாம்னு அவங்க லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வாங்கி கொண்ட பிறகுதான் இவங்க மறுபடியும் ஆர்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஆர்சியில வந்து அந்த போர்டு மெம்பர் இங்க அவைலபிளா இருக்கணும். தமிழ்நாட்டில் இப்ப போர்டு மெம்பர் இருக்காங்களா, அது அவைலபிளா இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்தாங்கன்னா அந்த போர்டு மெம்பர் என்னைக்கு அவைலபிளா இருக்காங்களோ அதை வச்சு படம் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திரா இல்ல கர்நாடகால இருந்து போர்டு மெம்பரை இங்க வரவழைச்சு 10 உறுப்பினர்களுக்கு சொல்லி மொத்தம் 11 பேர் படம் பார்ப்பாங்க. அதுக்கு உண்டான அவகாசம் எல்லாம் தேவைதானே. சரி, இப்போ இந்த விவகாரத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது சார், இப்போ இந்த தணிக்கை வாரியத்திற்கு வந்து சில படங்களுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றது இல்ல, ஒரு குறிப்பிட்ட படங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் தரப்புல இருந்து ஒரு பேச்சு இருக்கு சார். இப்போ இந்த மாதிரியான நிலைமையில இனிமேலாவது தணிக்கை வாரியத்திற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும் நீங்க சொல்றீங்களா சார்? தணிக்கை வாரியம் அவங்களுடைய ரெகுலர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சில சமயம் யாராவது ஒருத்தர் ஒரு லாரிக்காரர் வந்து நோ என்ட்ரியில போயிட்டார் அப்படின்னா நான் எல்லாரும் நோ என்ட்ரியில போவேன்னு கேட்க முடியாது. தணிக்கை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு ஏன் இப்படி பண்ணுவீங்க, அந்த காட்சியை எப்படி அலோவ் பண்ணீங்க, நாங்க அதே காட்சியை தானே இந்த படத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த படத்தோட கதை வேற, இந்த படத்தோட கதை வேற. அந்த படத்துல அந்த காட்சி வரக்கூடிய சூழ்நிலை வேற, இந்த படத்துல அந்த காட்சி வரக்கூடிய சூழ்நிலை வேற. அப்படிதான் பார்ப்பார்களே தவிர இது மொத்தமா பாகுபலியில தலையை வெட்டி தலை கீழே போய் விழுற மாதிரி வந்தது, அதுக்காக எல்லா படத்துலயும் அதை அலோவ் பண்ண முடியுமா? கபாலி படம் உலகம் முழுக்க ஏ சர்டிபிகேட்டு, தமிழ்நாட்டில் மட்டும்தானே யூ சர்டிபிகேட்டு. எங்கேயாவது சில விலை போகக்கூடிய அதிகாரிகள் இருக்கும்போது சில படங்களுக்கு சில தவறுகள் நடக்கும். அது எல்லா படத்துலயும் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? சார், நீங்க தணிக்கை வாரியத்துல முன்னாள் உறுப்பினராக இருந்திருக்கீங்க. இந்த பட விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சுமூகமான ஒரு நிலை எட்டப்படணும்னா என்ன பண்ணா நிலை எட்டப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? உங்களுடைய என்ன கேட்கிறேன், இது என்னத்துக்கு இப்போ நமக்கு வந்து மீடியாக்கள் அதிகமானதுனால நமக்கு வேற வேலை இல்லாதனால இதை டிஸ்கஸ் பண்றோங்க. இது என்ன ரேஷன் கடையா? அரிசியை நிறுத்திட்டாங்க,
எல்லாருக்கும் கரும்பு கொடுத்தாங்க, எனக்கு கரும்பு வரல. எல்லாருக்கும் 3000 ரூபாய் கொடுத்தாங்க, எனக்கு 2000 ரூபாய் தான் வந்தது, 3000 ரூபாய் வரல. அந்த மாதிரி பிரச்சனையா இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சினிமா தானே இது, ஒரு பொழுதுபோக்கு தானே ஜனங்களுக்கு. எல்லாரும் ஆபீஸை விட்டுட்டு வேலை லீவ் போட்டுட்டு அப்புறம் பள்ளிக்கூடத்தெல்லாம் விட்டுட்டு போய் பார்க்க வேண்டிய அவசியமான இது? இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் பார்க்க போறாங்க. இதுல யாருக்கு தவறு? தயாரிப்பாளர் அந்த சென்சார் போர்டை சும்மா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணலாம்னு நினைச்ச ஒரு அலட்சியம் தான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த தடவை என்னன்னு தெரியல, ஒரு நேர்மையான அதிகாரி தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த பிரச்சனை. இது பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை வாரியத்தை அலட்சியமா கையாண்டதுனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கல் அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்து சார். எப்படி வேணா நடக்கும் அப்படின்னு நினைச்சது. அரசியலை கொண்டு வந்து இதுல நுழைக்க முடியாது. தணிக்கை வாரியத்துல எல்லா சமயத்திலயும் ஒரே மாதிரி அதிகாரிகள் வரமாட்டாங்க. இப்போ ஒரு நேர்மையான அதிகாரி வந்திருக்காரு நினைச்சுக்க வேண்டியதுதான் சார். இது ஒரு கருத்துரிமை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றதையும் ஒரு தரப்புல இருந்து கருத்துரிமை சார்ந்தது. நீங்க ட்ரெயின்ல டிக்கெட் வாங்குறீங்க, அந்த ட்ரெயின் நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுச்சுன்னா, எங்கிட்ட டிக்கெட் இருக்குன்னா உங்களை எங்க ஏத்திப்பாங்க? ட்ரெயின் தான் போயிடுச்சு. சார் இது தணிக்கை வாரியத்துக்கு கருத்துரிமை எங்க வரும்? கருத்துரிமை இதே மாதிரி படத்துக்கு என்ன, எல்லா படத்துக்கும் தான் கருத்துரிமை. கருத்துரிமைனா கருத்துரிமை வேணும். நீங்க என்ன வேணா செய்யலாம்னா ஏன் இந்தியால ரிலீஸ் பண்றீங்க? எல்லா வெளிநாட்டிலயும் ரிலீஸ் பண்ணிட்டு போங்க. எனக்கு இந்தியால வர படம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போங்க. டைரக்டா நெட்ஃபிளிக்ஸ்ல போடுங்க, இல்லைன்னா அமேசான்ல போட்டுக்கோங்க. எல்லா படங்களுக்கும் ஒரே மாதிரியா இல்ல, சில படங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கருத்துரிமை நசுக்கப்படுவதுன்னு சில தரப்புல இருந்து தொடர்ச்சியாக குரல்கள் ஒலிக்கக்கூடிய நிலையில இந்த கேள்வியை முன் வச்சோம் சார். 500 கோடி ரூபாய் படம், 1000 கோடி ரூபாய் படம்னா அவங்களுக்காக தனியார் ரோடு போட முடியுமா? ரோட்ல ஒரு பள்ளம் இருந்தா அந்த 5 கோடி ரூபாய் காருக்கும் அந்த பள்ளத்து வழியா தான் போயாகணும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு எஸ் வி சேகர். தற்போது நமது இணைப்பில் விநியோகஸ்தர் தரப்பிலிருந்து திரு திருப்பூர் சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஜனநாயகன் பட விவகாரத்துல உத்தரவு வந்திருக்கு, தணிக்கை வாரியத்திற்கு அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் பல சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுடைய பார்வை, உங்களுடைய கருத்து என்ன சார் சொல்லுவீங்க? என்னுடைய பார்வை எப்படின்னா, ஒரு நம்ம திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் பார்த்தோன்னா, எங்களுக்கு தீபாவளிக்கு அப்புறம் எந்த வித படங்கள் பெருசா ரிலீஸ் ஆகல. பொங்கலுக்கு இந்த படம், பராசக்தி 2 படம் வரும், ஒரு பெரிய வசூல் இருக்கும்னு நாங்க எதிர்பார்த்து இருந்தது உண்மைதான் அது. பட் அந்த அளவுக்கு இல்லாம இந்த படம் கோர்ட்டுக்கு போனதுனால இந்த அளவுக்கு டிலே ஆயிட்டு இருந்துட்டு இருக்குது. இதை அவங்க ஆரம்பத்திலேயே கோர்ட்டுக்கு போகாம இந்த பேரத்தை சரி பண்ணிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ற கருத்து, எத்தனையோ படங்கள் இந்த 45 வருஷம் சினிமாவுக்கு எவ்வளவோ திரைப்படங்கள் வந்திருக்கு, எத்தனையோ சென்சார் பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனா இந்த சென்சார் பிரச்சனை பொறுத்தல எப்பவுமே கோர்ட்டுக்கு போன தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. என்ன காரணம்னா, சென்சாருங்கிறது அது ஒரு தனி ஒரு போர்டு. அது அந்த போர்டுடைய டிசிஷன் தான். இப்படி நீங்க இந்த டிசிஷன் எடுக்கணும்னு ஒரு கோர்ட்டை உத்தரவு போட மாட்டாங்க. கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டுனா, அந்த சென்சார் போர்டை பார்த்து நீங்க சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எப்படினாலும் இறுதி முடிவு சென்சார் போர்டு தான் எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்குன்னு சில நாம்ஸ் வச்சிருக்காங்க, அந்த நாம்ஸ் வச்சு தான். அதனால தயாரிப்பாளர் தரப்பு இந்த படத்துக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போகாம இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. கோர்ட்டுக்கு போகாம அவங்ககிட்டயே படம் பார்த்தாங்க, சரி ஓகே சர்டிபிகேட் கொடுக்கல என்னன்னு அவங்ககிட்டயே நேரடியாக உட்காந்து பேசி ரிவைசிங் கமிட்டி அனுப்புறேன்னு சொன்னாங்கன்னா, சரி ரிவைசிங் கமிட்டி அனுப்புங்க சார், நாங்க அங்க பேசிக்கிறேன்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டில நம்ம ஆர்கியூல பண்ண முடியும். எத்தனையோ படங்கள் சென்சார் போர்டுல அப்ஜெக்ட் பண்ண படங்கள் ரிவைசிங் கமிட்டி போய் கட்டே இல்லாம வந்திருக்கிற படங்கள்லாம் கூட இருக்கு. அதுக்கெல்லாம் எத்தனையோ நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதனால இவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அப்பீல் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு காம்ப்ளிகேட்டா வந்திருக்காது. இவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போச்சுன்னா, ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்ல மறுபடியும் என்ன பண்ணாங்க, எகைன் இந்த மாதிரி பண்ணாங்க. சோ இது தேவையில்லாம இந்த படம் டிலே ஆயிட்டு இருக்கிறது என்னுடைய கருத்து. இவங்க ஸ்ட்ரைட்டாவே சென்சார் போர்ட்லயே பேசி இந்த படத்தை ஒரு சுமூத்தான முறையில கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இவங்க பண்ணனுடைய இந்த கோர்ட்டுக்கு போன நடைமுறை. அப்ப கோர்ட்டுக்குன்னு போயிட்டீங்கன்னா அவங்க சென்சார் போர்டு என்னவாங்க, சட்டப்படி என்ன இருக்குதோ அதுவும் செய்வாங்க. இப்ப சென்சார் போர்டுல சில சட்ட விதிகள் இருக்கு. ஒரு படங்கள் பாக்குறது இவ்வளவு நாள் டைம் வச்சுக்கலாம், ரிவைசிங் கமிட்டி பாக்குறதுக்கு இவ்வளவு நாள் டைம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்குது. நீங்க சட்டப்படி போயிட்டீங்கல்ல, நாங்களும் சட்டப்படி நடந்துக்கிறோம்னு அவங்க நடந்துக்குவாங்க. அது யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது. வழக்கமா என்ன படத்துக்கு நாங்க எவ்வளவு நாள் அவகாசம் கொடுப்போம், ஆனா இதுல நீங்க நடைமுறையை மாற்றி சில விஷயங்களை பின்பற்றது இல்ல அப்படின்றதான் சென்சார் போர்டு குற்றச்சாட்டா இருக்கு. அப்படிதான் இருக்கா? அப்போ நடைமுறை மாதிரி கண்டிப்பா அவங்க பண்ணவே முடியாது.
நீங்க நடைமுறை மாத்தி பண்ணீங்கன்னா, அதாவது சென்சார் போர்டுக்கு என்ன ரூல் இருக்குதோ அந்த ரூலை நீங்க மாத்தி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அதை சேலஞ்ச் பண்ணிருக்கலாம். அப்படி ரூல் அவங்க மாத்தி பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ரூலை மாத்தி பண்ணா மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க அதான் பாருங்களேன், இதை பொறுத்தவரை கோர்ட்டுக்கு போனதுதான் இருந்துட்டு இந்த நிலைக்கு இவ்வளவு பெரிய காரணங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது போன்று பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்ற பல கேள்விகளும் இதுல இருந்து இருக்கு சார். நீங்க இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.